பழனியில் பள்ளி மாணவனை கடத்தி செல்ல முயன்ற வடமாநில இளைஞருக்கு போலீசார் தர்மடி கொடுத்திருக்கின்றனர். விவரங்களுடன் காத்திருக்கிற செய்தியாளர் நாட்ராயன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்ட பழனி அருகே உள்ளது மயிலாடும்பாறை. இப்பகுதியில் உள்ள வள்ளி நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் அருகில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தினந்தோறும் பள்ளிக்கு நடந்து செல்வதாக கூறப்படுகிறது. இன்றும் அதேபோல் தனது வீட்டிலிருந்து பள்ளி மாணவன் மட்டும் தனியாக நடந்து பள்ளிக்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஆள் இல்லாத பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். இவர் பின்னே வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்து நடந்து வந்துள்ளார். அவர் தொடர்ந்து மாணவனை செய்கையாலும் கூப்பிட்டும் உள்ளார். இதையடுத்து மாணவன் வேகமாக நடக்கும் பொழுது அருகில் ஓடி வந்தவர் மாணவனை கையை பிடித்து தரவென இழுத்துள்ளார். மேலும் மாணவன் கூச்சலிட்ட பொழுது அவரது எச்சிலையும் மாணவன் மீது உமிழ்ந்துள்ளார். இதையடுத்து மாணவன் தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இருந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வெளியே பார்த்த பொழுது மாணவனை ஒருவர் இழுத்துச் செல்வதை பார்த்துள்ளனர். இதையடுத்து இழுத்துச் சென்றவரை சுற்றி வளைத்த இப்பகுதி மக்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். இதையடுத்து அந்த மாணவனிடம் கேட்டுள்ளனர். மாணவன் தன்னை தர என இழுத்து வருகிறார், இவர் யார் என்று தெரியவில்லை என்ற தொடர்ந்து இப்பகுதி மக்கள் அவரை தர்மடி கொடுத்து யார் எதற்காக இங்கு வந்தீர் என்று கேட்ட பொழுது அவர் இந்தியில் பேசியுள்ளார். இதையடுத்து பழனி காவல்துறைக்கு இப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் அவரை விசாரித்த பொழுது அவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கனு சர்க்கார், வயது 33 என்று கூறியுள்ளார். மேலும் மது போதையிலும் இருந்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் தனது பாணியில் விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். பட்டப்பகலில் பள்ளி மாணவன் கடத்திய சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.